வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால், அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற மிக முக்கியமான 2 டெஸ்ட் போட்டியினுடைய முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. முதலாவது டெஸ்ட் போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த போட்டி இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்திற்கான 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய 2வது போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது. ஒரு நாள் மீதம் இருக்கவே இந்த போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று பங்களாதேஷ் வெர்சஸ் பாகிஸ்தான் அணிக்கான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களா இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் அப்படி ஒரு தட்டனை தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ளோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இடம்பெற்று முடிந்திருக்கின்ற போட்டி இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்திற்கான 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய 2வது போட்டி முடிவுக்கு வந்திருக்கின்றது. இங்கிலாந்து அணியினர் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல என்ன சொல்வது என்று நான் தெரியவில்லை. காரணம், இலங்கை அணியினுடைய முதலாவது இன்னிங்ஸ் மிக மிக மோசமாக இருந்தது. 196 ஓட்டத்துக்குள் இலங்கை அணியினர் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள். குறிப்பாக இங்கிலாந்து அணியினர் முதலாவது 356 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க. ஜோ ரூட்டின் அற்புதமான சதம், அதே போன்று 2வது இன்னிங்ஸிலும் ஜோ ரூட்டின் அற்புதமான சதத்தோடு இங்கிலாந்து அணியினர் மிக மிக ஒரு இமாலய ஒரு வெற்றி இலக்கினை இலங்கைக்கு வழங்கி இருந்தார்கள். அதாவது 483 என்ற அந்த வெற்றி இலக்கை வழங்கி இருந்தார்கள் இலங்கைக்கு. அந்த இலங்கை அணியினர் இன்றைய தினம் துடுப்படுத்தாடியிருந்தார்கள். ஓரளவு, அதாவது துடுப்பாட்ட வீரர்கள் ஓரளவு பிரகாசித்திருந்தார்கள். இருந்த போதிலும் இலங்கை அணி இந்த போட்டியை வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் முழுக்க இருந்தது. இருந்தாலும் இலங்கை அணியினர் அதாவது சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இலங்கையினுடைய 2வது டெஸ்டின் போது துடுப்பாட்டம் படுமோசம், 1வது டெஸ்டின் போதும் இலங்கையினுடைய துடுப்பாட்டம் படுமோசம் என்பது குறிப்பிடத்தக்க. இங்கிலாந்து அணியினர் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி இருந்தார்கள், பந்து வீசியும் இருந்தார்கள். ஒரு பந்து வீச்சாளர் சதம் ஒன்றினை கடந்திருந்தார், மிகச்சிறப்பான முறையிலே சதம் ஒன்றினை கடந்திருந்தார். அதாவது இந்த 2வது டெஸ்ட் போட்டிக்கு முழுக்க வெற்றிக்கு காரணம் அவர்தான். அதாவது இந்த லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்திலே 5 விக்கெட் பிரதியினையும் வீழ்த்தி தன்னுடைய பெயரினை இந்த லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்திலே பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியை பொறுத்தவரை, இந்த தொடரை பொறுத்தவரையில் இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து அணிகளுக்கான இந்த தொடரை பொறுத்தவரையில் 2-0 என்ற கணக்கிலே இங்கிலாந்து அணியினர் முன்னிலையிலே இருக்கின்றார்கள். இங்கிலாந்து அணியினர் தொடரினை கைப்பற்றி விட்டார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். ஸ்கோர் விவரங்களை பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இலங்கை அணியினர் அதாவது 190 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே மிக பெரும் ஒரு தோல்வியினை பெற்றிருக்கின்றார்கள். இங்கிலாந்து அணியினர் 190 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே அசத்தலான வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் என்பதாகத்தான் நாங்கள் கூற வேண்டும். அதாவது நேற்றைய நாள் முடிவின் போது இலங்கை அணியினர் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள். 2வது இன்னிங்ஸிலே மொத்தமாக 292 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். இலங்கை அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் திமுத் கருணாரத்ன 55 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அணியினுடைய தலைவர் தனஜேரி சில்வா 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். தினேஷ் சாந்திமல் 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று மிலான் ரத்நாயக்க 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. மற்றவர்கள் யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க. சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டு இலங்கை அணியினர் 292 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். அதே போல இங்கிலாந்து அணியினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் உண்மையிலே கவனிக்க வேண்டும். உண்மையிலே அற்புதமான ஒரு பந்துவீச்சு பிரதி. குறிப்பாக கோஸ் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார். 16 ஓவர்கள் பந்து வீசி 4 மேடின் 5 விக்கெட்டினை வீழ்த்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. அதாவது இங்கிலாந்து அணியினர் 2வது டெஸ்ட் போட்டியை 190 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். இங்கிலாந்து அணியினருக்கு என்னுடைய மனப்பூர்வமான இந்த பாபா தமிழ் சேனலுடாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மற்றொரு போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போட்டி பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் அணிக்கான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது இன்னிங்ஸ் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியினர் 274 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகள் இழந்து கொண்டார்கள். அதன் பிற்பாடு பங்களாதேஷ் அணியினர் துடுப்படுத்தாடி இருந்தார்கள். பங்களாதேஷ் அணியினர் நேற்றைய தினம் முக்காவாசி பகுதியை துடுப்படுத்தாடி இருந்தார்கள். குறிப்பாக பங்களாதேஷ் அணி சார்பாக மொத்தமாக பங்களாதேஷ் அணியினர் 262 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகளையும் இழந்து என்பது குறிப்பிடத்தக்க. பங்களாதேஷ் அணி சார்பாக சைஃபுல் இஸ்லாம் 10 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக அண்மை காலமாக லிட்டில் தாஸ் ஃபோம் இழந்த நிலையிலே இருந்தார். ஆனால் இந்த பாகிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் லிட்டில் தாஸ் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். மொத்தமாக 138 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 222 பந்துகளுக்கு 13 4 ஓட்டம் 6 ஓட்டம் அடங்கலாக என்பது குறிப்பிடத்தக்க. அதே போன்று மிராஜ் பந்து வீச்சிலும் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார். துடுப்பாட்டத்தில்
தினம் 78 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 12-4 ஓட்டம், ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக என்பது குறிப்பிடத்தக்க கூடியும். அதாவது நேற்றைய நாள் முடிவின் போது பங்களாதேஷ் அணியினர் சகல விக்கெட்டுகளும் இழந்து 262 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் சகல விக்கெட்டுக்கும் இழந்து கொண்டார்கள். மறுபடியும் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணியினர் 3 ஓவர்கள் பந்து வீசப்பட்டது. இந்த 3 ஓவர்களுக்கும் 9 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இந்த போட்டியும் அருமையான ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியாக போய் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது இன்னும் ஒரு நாட்களே இருக்கின்றன. இன்றைய தினம் பாகிஸ்தான் அணியினர் துடுப்படுத்தாடி அரைவாசியிலே பங்களாதேஷ் அணிக்கு கொடுப்பார்கள். அதன் பிற்பாடுதான் போட்டியினுடைய இறுதி நிலவரம் தெரியும். இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேர்களே.